அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு குழுமத்தின் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்று நாம் காண உள்ள தலைப்பு ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஆகும். அதாவது உணவு பாதுகாப்பு நிர்வாகம் தொடர்பான தகவல்கள் இன்று பரிமாறப்படுகின்றன. இந்திய தாய் திருநாட்டில் 1950 வரை உணவு உற்பத்தி ஒரு ஹெக்டர் பரப்பில் ஒரு டன்னுக்கு குறைவாகவே இருந்தது. சுமார் 850 கிலோ மட்டுமே ஒரு ஹெக்டர் நிலப்பரப்பில் உற்பத்தி செய்யப்பட்டது. ஆனால் தொடர்ந்து நம் நாட்டில் புகுத்தப்பட்ட பசுமை புரட்சி மற்றும் வேளாண் புரட்சி தொழில்நுட்பங்கள் காரணமாக 1990களில் ஒரு ஹெக்டர் நிலப்பரப்பில் உணவு உற்பத்தி 10 டன் என்ற அளவை எட்டியது. தற்போது நாடு உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்து பிற நாடுகளுக்கு உணவு ஏற்றுமதி செய்யும் நிலைக்கு உயர்ந்துள்ளது. இத்தகைய சூழலில் மனிதன் தற்போது பாதுகாப்பான உணவை தேடி அலையும் நிலை ஏற்பட்டுள்ளது. இயற்கை மற்றும் நஞ்சில்லா விவசாயம் செய்து பாதுகாப்பாக உணவு உற்பத்தி செய்து உட்கொள்ள மனிதன் முனைகிறான். இன்றைய நிகழ்ச்சியில் வர்த்தக ரீதியாக உணவு பாதுகாப்பில் செய்யப்படும் விவரங்கள் தொடர்பான தகவல்கள் பரிமாற்றம் செய்திட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிகளை நமக்கு தொகுத்து வழங்கி அதில் தனது அனுபவபூர்வமான தகவல்களை தெரிவித்து நம்மோடு உரையாட வருகை புரிந்துள்ளார் திரு சதீஷ்குமார் அவர்கள். திரு சதீஷ்குமார் பிடெக் ஃபுட் ப்ராசஸிங் என்ஜினியரிங் என்ற படிப்பை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 2004ஆம் ஆண்டு படித்து முடித்து பின்னர் சொந்த தொழிலிலும் பல்வேறு நிறுவனங்களிலும் தொழில் புரிந்து வருகிறார். இவரது அனுபவங்களை பொறுத்தமட்டில் தற்போது இவர் நதி நாலேஜ் பார்ட்னர்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தின் சீஃப் டெக்னிக்கல் மேனேஜர், அதாவது முக்கிய தொழில்நுட்ப மேலாளராக பதவி வகித்து வருகிறார். இவர் லீட் ஆடிட்டர், QMS FSSC, இன்டர்னல் ட்ரெய்னர், ஃபாஸ்டாக், அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங், சென்சரி இவாலுவேஷன் போன்ற கலைகளில் தேர்ச்சி பெற்று மதர் டேரி ஃபுட் ப்ராசஸிங் லிமிடெட், பக்ரேசா ஃபுட் ப்ராடக்ட்ஸ், காலா ஃபுட்ஸ் லிமிடெட், ஹாட்சன் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் போன்ற நிறுவனங்களில் பல்வேறு நிலைகளில் பணிபுரிந்து வந்த ஒரு அனுபவம் பெற்ற தொழில்நுட்ப கலைஞர் ஆவார். இவரது நிகழ்ச்சி நமக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன். வாருங்கள் திரு சதீஷ்குமார், இந்த நிகழ்ச்சியை துவக்கலாம். நன்றி. ரொம்ப நன்றிங்க சார். ஆக்சுவலாக ரொம்ப நல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அக்ரி கிராஜுவேட்ஸுங்கிறது சரி, அந்த ஃபார்ம் கிராஜுவேட்ஸுங்கிறது ரொம்ப பெரிய டீம். அந்த டீமில் என்னை இணைச்சிட்டதுக்கு உங்களுக்கு ஒரு முக்கிய நன்றி. ஏன்னா இதன் மூலமாக எனக்கு வந்து என்னென்னா நம்ம அந்த குரூப்பில், அதாவது அக்ரிகல்ச்சர் குரூப்பில் நானும் இன்வால்வ் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம எந்த அளவுக்கு ஃபார்ம்லேருந்து எப்படி நம்ம வந்து தொழில் நம்மளோட உணவு வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, எப்படி செய்கிறாங்க, எப்படி எந்த அளவுக்கு இப்போ உணவு பாதுகாப்போடு தயாரிக்கிறாங்க, அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச வந்திருக்கோம். அது சம்மந்தமாக வந்து அதுக்கான தொழில்முறை என்ன, அந்த தொழில்முறை மட்டும் இல்லாமல் அது எப்படி வந்து அதை மேனேஜ் பண்ணுறது, எப்படி வந்து சீர்திருத்தமாக ஒரே மாதிரியாக கொடுக்கறது, இதை பற்றி தான் வந்து ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இதை கொடுத்ததுக்கு நம்ம ஜோ சாருக்கு, அதுக்கப்புறம் ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் டீமுக்கு எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஸோ இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்க்ரீன் நான் ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு என்ன நான் சொல்ல வர்றது உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக புரியும்.
சார் நான் பண்ணிட்டுமா? எஸ், ஆரம்பிச்சலாம். எஸ் சார் அதை போஸ்ட் டிசேபிள் பண்ணிருக்கேன் சார். எஸ் எஸ் ஸ்க்ரீன் ஷேரிங். ஷேர் பண்ணிக்கலாம். எஸ் சார். சரி, இது தெரியுதுங்களா சார்? தெரியும். யா. இதில் வந்து நான் பார்க்கக்கூடிய பகுதி என்ன, ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் வந்து க்ரீன் கலர் ஃபுட்டு போட்டிருக்கேன், சேஃப்டி வந்து ரெட் கலரில் போட்டிருக்கேன், மேனேஜ்மெண்ட் வந்து ப்ளூ கலர் போட்டிருக்கேன். இதுக்கு மீனிங் வந்து என்னென்னா, ஃபுட்டுங்கிறது நமக்கு வந்து என்ன சொல்கிறது, அதோட நேச்சரில் நாம் வந்து எதையும் கெடுக்காமல் அதோட பகுதி பொருளில் என்ன நியூட்ரியன்ட் இருக்கோ அதை அப்படியே கொடுக்கறதுக்கு தான் நம்ம ஃபுட்டுன்னு சொல்கிறோம். இல்லைன்னா வந்து அதுக்கு வேற பேர் ஆகிடும். ஸோ அந்த ஃபுட்டுங்கிறத வந்து எந்த அளவுக்கு அந்த மாதிரி பாதுகாப்பாக கொடுக்குங்கிறதுக்கான என்னென்ன தேவை இருக்குது, அதுக்கு பாதுகாப்பு செய்கிறதுக்கான என்னென்ன முன்னேற்பாடு செய்யணுங்கிறது சேஃப்டிங்கிறது. அந்த பாதுகாப்பு செய்யறது எப்படி கண்காணிக்கிறது, அதை எப்படி ஒரே மாதிரியா நம்ம கொடுக்கறது. இப்போ இன்னைக்கு கொடுத்த மாதிரி குவாலிட்டி நாளைக்கு இருக்கணும், நாளானைக்கு இருக்கணும், வருஷம் ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி அதே நியூட்ரியன்ட் குவாலிட்டிங்கிறது பேர் நியூட்ரியன்ட் இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு வந்து பிசிக்கலாஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் ஃப்ளேவர், டேஸ்ட், கலரு, அதோட டெக்ஸ்சர், இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ கேக் வந்து கேக் மாதிரி இருக்கணும், கேக் வந்து வேற மாதிரி கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க. சேம் அதே சமயத்தில் நம்ம ஏதோ ஒன்று கொடுக்குறோம், சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கான நியூட்ரியன்ஸ் நமக்கு கிடைக்கல அப்படின்னா அதுவும் யூஸ் இல்லை. அதோட கேரக்டர்ஸ் வந்து நமக்கு கொடுக்கல அப்படின்னா அது வந்து ஃபுட்டுன்னு அதோட நேச்சர் நம்ம கொடுக்க முடியல அப்படின்னா அதோட தகுதி இது இழந்துருது. அதனால ஃபுட்டுங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம வந்து நம்மளோட இந்திய நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உணவுலையும் இருக்கக்கூடிய அந்த தனித்துவத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தனித்துவம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது மட்டும் காரணம் இல்லை, அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, எந்த முறையில் வந்து நமக்கு வந்து அது தூய்மைப்படுத்துகிறாங்களோ, இல்லை வந்து அதுக்கான அந்த அந்த நேச்சரை மாற்றாமல் அதோட நியூட்ரியண்ட்டை மாற்றாமல் அதை வந்து சரியான ஒரு கொடுக்க முடியறதுக்கான ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் என்ன எடுக்கிறாங்கன்னு பார்த்தா, நமக்கு வந்து லைக் பர்சனல் ஹைஜீன், நம்ம கை கால் சுத்தமாக வச்சுக்கிட்டு ஆளுங்களை வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணுறது, இடம் வந்து சுத்தமான இடத்த வச்சு நம்ம வந்து ஒரு ஒரு அந்த தொழில் பண்ணுற இடமே ரொம்ப சுத்தமாக இருக்கணும், காற்றோட்டமும் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வேஸ்ட் டிஸ்போசல் இதுலேருந்து நம்ம டாய்லெட்ஸு, நம்மளோட கிளீனிங் ஏரியாஸு, இதெல்லாம் சுத்தமா இருக்கும். அது இல்லாம என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்றோமோ அது கூட நமக்கு வந்து எந்த ஒரு தப்பும் அது மூலமா நமக்கு ஃபுட்டுக்கு வந்துடக்கூடாது. அதான் ஒரு முன்னேற்பாடு நடவடிக்கை செய்யறது தான் சேஃப்டிங்கிறது. லைக் ரோட் சேஃப்டி, நம்ம ஃபயர் சேஃப்டி மாதிரி நம்ம வெளியில போகும்போது பைக் எடுத்துட்டு போறோம், போகும்போது நம்ம ஹெல்மெட் போட்டுட்டு கரெக்டான ஜாக்கெட் போட்டு, நைட் டைம் போகும்போது ஜாக்கெட் போடணும், வித் கிளிட்டரிங் ஜாக்கெட்ஸ் போட்டு போகணும். ஹெட் லேம்ப்பு, சைட் லேம்ப்ஸு, அதுக்கப்புறம் அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகும். அது இல்லாமல் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது நம்ம வந்து தப்பான இடத்துக்கு, அதாவது ஒரு வழிமுறை இல்லாமல் போகிற மாதிரி எங்காவது இடத்துல நம்ம ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஐடென்டிஃபை கூட பண்ண முடியாது சில நேரத்தில், அந்த மாதிரி அளவுக்கு போயிடுவோம். ஸோ அதனால் நம்ம முன்னேற்பாடு எல்லாம் பண்ணிட்டு போகிறோம். அதுதான் கவர்மெண்ட் கூட நைட்டு நம்ம ரோட்டில் கூட பார்த்தோன்னா சைடில் லைட் இண்டிகேஷன்ஸ் இருக்கும், கிளிட்டரிங் இண்டிகேஷன்ஸ் இருக்கும். அந்த ஒயிட் கலர் மார்க் போடுறது, எல்லோ மார்க் போடுறதுலாம் இதுக்கான காரணம். அந்த மாதிரி நம்ம உணவு பதப்படுத்துதல் பண்ணும்போது என்ன செய்யணும், நமக்கு வந்து இடம் சுத்தமாக இருக்கணும், பொருள் சுத்தமாக இருக்கணும், வாங்கக்கூடிய பொருள் சுத்தமாக இருக்கணும், உள்ள இருக்கிற ரா மெட்டீரியல் சுத்தமாக இருக்கணும். அதே மாதிரி அதை வந்து அதை ப்ராசஸ் செய்யக்கூடிய மக்கள், அந்த மிஷினரி, இதெல்லாம் சுத்தம் பண்ணணும். மிஷினரி சுத்தம் பண்ணுறதுக்கும் தேவையான கிளீனிங்னஸ் நல்லா இருக்கணும். வேற ஏதாவது கெமிக்கல் போட்டு யூஸ் பண்ணி அந்த கெமிக்கல் வந்து திருப்பியும் ஃபுட்டுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கக்கூடாது, அது உணவுக்கு எடுத்துடக்கூடாது. அதே மாதிரி நம்ம கிளீன் பண்ணுற இடம் கூட அந்த 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 மிஷினரி கூட ரொம்ப தூய்மையாக இருக்கணும், ரொம்ப பாலிஷ்டாக இருக்கணும். அதில் வந்து எங்காவது ஒரு இடுக்கில் போய் கூட ஏதாவது உணவு பொருள் சிக்கிடுச்சு அப்படின்னா அதில் வந்து நம்ம என்னதான் கெமிக்கல்ஸாக கிளீனிங் கெமிக்கல்ஸ் போட்டு யூஸ் பண்ணாலும் அதிகமாக வந்து நம்ம கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மைக்ரோபியல் கண்டாமினேஷன் இருக்கும், அதே சமயத்தில் கெமிக்கல் கண்டாமினேஷன் நடக்கும். ஸோ உணவில் வந்து என்னென்ன கண்டாமினேஷன்ஸ் வந்து நம்மளோட ப்ராசஸிங் மூலம் நடக்கும் அப்படின்னா ஃபிசிக்கல் நடக்கும், லைக் மண், இல்லைனா வந்து கிளாஸு, இல்லைனா பிளாஸ்டிக்கு. ஏன்னா நம்ம வந்து ஃபார்ம் ப்ராடக்ட்ஸு நம்ம எடுக்கிறது வந்து ஃபார்ம் ப்ரொடியூஸ் இல்லையா. நம்ம வந்து இப்போ தக்காளி எடுத்துக்கலாம், நம்ம மண்ணில் நம்மளோட நிலத்துலேருந்து விளையுது, அங்கே வந்து பறிப்பாங்க, கீழே விழுவும் பழம், அதை எடுப்பாங்க. அதில் வந்து என்னென்ன இருக்கும், மட்டு இருக்கும், சில நேரம் பார்த்தா சில பிளாஸ்டிக் பொருள் அங்கேயே கிடக்கிறது கீழே. ஏன்னா இப்போல்லாம் எல்லா இடத்துலையும் பிளாஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி அதுவும் கேரி ஆகும். அதெல்லாம் மைக்ரோபியலோடும் கேரி ஆகும். அதெல்லாம் பெஸ்டிசைட், நம்ம வந்து பெஸ்டிசைட் இல்லாமல் எப்பயும் நம்மளோட என்னதான் நம்ம ஆர்கானிக்னு சொன்னால் கூட நம்ம பெஸ்டிசைட் இல்லாமல் நம்ம வந்து நம்ம அக்ரிகல்ச்சரில் அது காமன் ஆயிடுச்சு இப்போ. ஸோ அது கண்டிப்பாக அதுவும் அது மேலே கெமிக்கல்ஸும் இருக்கும், அந்த ரெசிடியூஸ் இருக்கும். அது இல்லாமல் மைக்ரோபியலோடு அது நேச்சுரல் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக மைக்ரோபியல்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வரதுக்கு எப்படி 6 hours ஆகும் ஒரு ஃபேக்ட்ரிக்கு, ஒரு மினிமமாக சொல்கிறேன். ஃபார்மர்ஸ் வந்து திருப்பி அவங்க
கன்னி பேக்கில் போடணும், கன்னி பேக்லேருந்து எடுத்து திருப்பியும் வந்து அவங்க ஒரு டிராக்டர் லோட் பண்ணணும், டிராக்டர்லேருந்து வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு சேரணும், மார்க்கெட்லேருந்து திருப்பி வந்து நம்ம வீட்டுக்கு சேரணும், இல்லை தொழிற்சாலைக்கு போயிட்டு தொழிற்சாலை மூலம் வரும். இது இல்லாமல் இவ்வளோ ப்ராசஸ், ஹேண்ட்லிங் ப்ராசஸ் இருக்கும்போது அதில் வந்து நமக்கு கை மூலமாக நமக்கு வந்து மைக்ரோஆர்கானிசம் பழம் ஃப்ரூட்ஸ் வந்து வரும். அதே மாதிரி அதோட நேச்சுரல் என்சைம்ஸ் இருக்கும். அதில் நேச்சுரல் என்சைம்ஸ் இருக்கும்போது என்னன்னா, அது வந்து தன்னை வந்து ஒருத்தர் பறிச்சுட்டாங்க, நமக்கு வந்து இப்போ உயிர் இல்லை, நம்ம வந்து நம்ம இதை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம இயற்கையே வந்து அது நேச்சுரல் என்சைம்ஸ் நம்ம உருவாக்கும். லைக் அமைலேஸ் அதெல்லாம் உங்களுக்கு இந்த ப்ரெசன்டேஷனில் காட்டுங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து முன்னாடியே யோசிக்கணும், எது நமக்கு வரும்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த சேஃப்டிங்கிறது. முன்னேற்பாடு நம்ம என்ன வருங்கிறத முன்னாடி யோசிச்சு நம்ம தடுப்பு காரணிகள் நம்ம எடுக்கணும். அதை க்ளீன் பண்ணுறதோ, அதை வந்து சார்ட்டிங் பண்ணுறதோ, இதெல்லாம் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை வீட்லேயோ பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த நம்மளோட வாழ்க்கை முறையில் நடந்துட்டு இருக்கிற விஷயம் தான் சேஃப்டி. அது மேனேஜ்மெண்ட்டுங்கிறதுனா அது யார் பார்த்துக்குவா, யார் செய்வா, அது அது வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், எப்படி சரி பண்ணுவோம், என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது ஒரு வழிமுறைகள். அது செயல்பாட்டு முறை தான் நம்ம மேனேஜ்மெண்ட்டுங்கிறது. ஸோ அந்த ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இருந்ததுன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக நம்ம பொருள் தரமானதாகவும் ஒழுக்கமானதாகவும் சரியான முறையிலே செயல்படக்கூடிய ஒரு 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 இண்டஸ்ட்ரியோ இல்லை வீட்டில் இருந்து நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு தகுதியுடையதாக மாறுது. அப்போதான் வந்து நமக்கு அந்த ஃபுட்டு வந்து அதோட தனித்துவத்தை எப்பயும் நமக்கு கொடுக்க முடியும். ஸோ அதான் நான் சொன்னேன், இப்போ பிளான்ட் பேஸ்டு ஆர் அனிமல் ப்ரொடியூஸ் ஆக்சுவலாக அது ப்ராசஸ்டாக இருக்கலாம், அன்ப்ராசஸ்டாக இருக்கலாம். மேபி நம்ம பால் வந்து வீட்டில் வந்து வெளியேருந்து வாங்கி சாப்பிட்றோம், வாங்கி ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம், நாம ப்ராசஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா. பட்டு நான் சொல்கிறது கறந்துட்டு வர பால் சொல்கிறேன், மாட்டுப்பால் அதெல்லாம். அதே மாதிரி ப்ராசஸ்டுங்கிறது நமக்கு வந்து ஆவின் பால் ஆர் சம் அதர், அது நிறைய கம்பெனியோட பால்ஸ்லாம் மில்க்லாம் இருக்குது, அதை வாங்கி நம்ம சாப்பிட்றோம். அதே மாதிரி கேர்டு அதெல்லாம். ஸோ இது வந்து பிளான்ட்டுங்கிறது நமக்கு உங்களுக்கு தெரியும், பிளான்ட்டுங்கிறது என்ன, கோதுமை, அந்த மாதிரி பல்சஸ் எல்லாமே வரும் அதில். பட் சேஃப்டிங்கிறது நான் சொன்ன மாதிரி டு அவாய்ட் த கண்டாமினேஷன் ஆர் ஹார்ம்ஃபுல் டு த இன்டெண்டட் யூஸ். சார் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னே அதை என்ன யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஆயில் வேணும், குக்கிங் ஆயில் வேணால் கண்டிப்பாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம். அந்த ஆயிலோட குவாலிட்டி கரெக்டாக இருக்கணும். அந்த ஆயில் குவாலிட்டி கரெக்டாக இல்லை அப்படின்னா சீக்கிரமாக அதாவது ரான்சிட்டி டெவலப் ஆகிருக்கும், ஆக்சிஜனேஷன் நடந்து ரான்சிட்டி டெவலப் ஆச்சு, அந்த ஆயிலே ஒரு வாசடிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடி நம்ம வந்து ஆயில் வாங்கி எப்படி ஸ்டோர் பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் அப்படி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஐஸ்கிரீம் ஆனால் எங்கே வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு சேஃப்டி ப்ரிகாஷன் சொல்லியிருப்பாங்க. மில்க் பவுட்ரும் மில்க் பவுட்ரு வாங்குறோம், மில்க் பவுட்ரு ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கலாம், அதுக்குள்ளே எத்தனை நாள் உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா சேஃப்டி ப்ரிகாஷன் சொல்லியிருப்பாங்க. இது வந்து என்னன்னா வழிமுறை, அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக, அதோட நேச்சுரலில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஸோ மேனேஜ்மெண்ட் நான் சொல்கிற மாதிரி சிஸ்டமேட்டிக் அப்ரோச் டு மெயின்டைன் த குவாலிட்டி ஆர் ப்ராசஸ். இட்ஸ் லைக் அ ப்ரொசீஜர் ஹவ் டு ஹேண்டில் அப்படிங்கிறது. அடுத்தது உங்களுக்கு சொல்லப்படுறது ஃபுட்டுனாவே கண்டிப்பாக ஸ்பாயிலேஜ் இருக்கும். எதாவது நம்ம வந்து சேஃப்டிங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி, மேனேஜ்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதில் ஏன் நம்ம வந்து அந்த அந்த அதெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னா, இந்த ஃபுட் ஸ்பாயிலேஜ் நடக்கிறனால தான் இது வந்து நம்ம இந்த மாதிரி அதோட ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ்லாம் நம்ம எடுக்கணுங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஃபுட் ஸ்பாயிலேஜ் நடக்கிறதுங்கிறதுனால தான். ஸோ ஏன்னா இயற்கை முறையில் வந்தது கண்டிப்பாக ஸ்பாயிலேஜ் ஆகாமல் இருக்காது. ஸோ அதனால் இதை பற்றி சொல்லணும். ஃபுட் ஸ்பாயிலேஜுங்கிறது அதான் நேச்சுரல் என்சைம்ஸ் கண்டிப்பாக வரும். அது உங்களுக்கும் தெரியும். அமைலேசஸ், பப்பைன் அண்ட் சிஸ்டைன் புரோட்டீனேசஸ் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து இன்ஹெரிட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் வந்து தனக்குள்ளேயே உருவாகி தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு என்சைம்ஸ். நம்ம உடம்புலையும் அது சுரக்கும். அதே மாதிரி எல்லா உயிருள்ள ஒரு பொருட்கள்லையும் இது இருக்கும். அதே மாதிரி மைக்ரோபியல் கண்டாமினேஷன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி குட் சோர்ஸ் ஆஃப் ஃபுட். ஏன்னா நல்ல ஃபுட், நல்ல உணவுக்கான ஒரு நல்ல சோர்ஸ் இல்லையா? நம்ம எந்த ஒரு அனிமலாக இருந்தாலும் சரி, இல்லை நேச்சுரல் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, அது நல்ல சோர்ஸ் மைக்ரோபயாலஜிக்கு. அதனால அது கண்டிப்பாக அது இட்ஸ் பவுண்ட் டுகெதர். கெமிக்கல் கண்டமினேஷன் நான் சொன்ன மாதிரி பெஸ்டிசைடு இல்லைன்னா கிளீனிங் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாலையோ, இல்லை ஃபார்ம் சைடு இது மாதிரி நிறைய இடத்துல வந்து நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமல் வரதில்லை. அதனால வந்து அது இட்ஸ் நேச்சர். மேன்மேட் கண்டமினேஷன். ஃபிசிக்கல் கண்டமினேஷன் நான் சொன்ன ஃபாரின் பாடி தான். டியூரிங் போஸ்ட் ஹார்வெஸ்ட் அண்ட் ஃபர்தர் ப்ராசஸிங்கில் கண்டிப்பாக அந்த கிரேட்ஸ் எடுத்து வரும்போதோ, கிளாஸ் பீசஸோ, இல்லை கறித்தூளோ, அந்த டிரான்ஸ்போர்ட் மூலமாக வருது. சிமெண்ட் மாதிரி வண்டி ஏற்றிட்டு போயிருப்பாங்க, சிமெண்ட் ஏற்றிட்டு போயிருப்பாங்க, அடுத்த நாள் வந்து பழம் ஏற்றிட்டு வருவாங்க. சரியா க்ளீன் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அது மூலமாக கூட நமக்கு கேரி ஆகும். ஸோ இதனால கூட ஸ்பாயிலேஜ் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம தடுக்கிறதுக்கு நான் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறோம். அதாவது எஃப்எஸ்எஸ்ஐக்கு முன்னாடி, ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாங்கிறதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா, இந்த 2006க்கு முன்னாடி இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் நமக்கு வந்து அமெண்ட்மெண்ட்ல இருந்தது. இதெல்லாம் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆர்டரு, மீட் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர்டரு, வெஜிடபிள் ஆயில் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர், எடிபிள் ஆயில் பேக்கேஜிங் ஆர்டர்,
சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்டட் ஆயில், டீஆயில்டு மீல் அண்ட் எடிபிள் ஃப்ளவர் ஆர்டர், இது மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர். இதெல்லாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட துறைக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி நமக்கு வந்து ஒவ்வொரு ஆர்டர் ஒரு ஆக்ட் இருக்கு. இந்த ஆக்ட் மூலமா என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. அடல்ட்ரேஷன் ஆக்ட்ல கண்டிப்பாக உங்களுக்கு ஹனி அடல்ட்ரேஷன், இல்லைன்னா பெப்பர் சீட் அடல்ட்ரேஷன் நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து எப்படி பகுத்தாய்வுன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் 2006க்கு முன்னாடி, எஃப்எஸ்எஸ்ஏ வரதுக்கு முன்னாடி. இது எஃப்எஸ்எஸ்ஏ வந்து 2006ல் ஒரு நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மூலமாக நமக்கு வந்து ஒரு ஆக்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து இந்த பழைய இதெல்லாம் சூப்பர் சீட் பண்ணிடுச்சு. தட் ஓல்ட் லாஸ் நான் என்னென்ன சொல்லணும், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர், மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் எல்லாத்தையும் சூப்பர் சீட் பண்ணி ஒரு காமன் ஒரு சிங்கிள் அம்பர்லா மாதிரி நமக்கு எஃப்எஸ்எஸ்ஏ வந்துச்சு. இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மூலமாக நமக்கு எல்லா எல்லா உணவுகளையும் ஒரே துறைக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கான அப்போ ஒரே துறைக்கு மேலே கொண்டு வரும்போது அதில் வந்து அதை உணவை பற்றியும் அவங்க சொல்லணும், உணவை எப்படி அந்த பகுத்தாய்வு குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி அனாலிசிஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லணும், அதுக்கான ஸ்டாண்டர்டு சொல்லணும், எந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு முறுக்குன்னு எடுத்துனா முறுக்கு என்ன ஹேஷ் கண்டென்ட் இருக்கணும், என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வழிகளையும் சொல்லியிருப்பாங்க. அது எப்படி அனாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த அந்த யார் அதை பண்ணணும், மேபி அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் ஹோல்டரா, இல்லை ஸ்டேட் லைசன்ஸ் ஹோல்டரா, இல்லை சென்ட்ரல் லைசன்ஸ் ஹோல்டரா, யார் வந்து அதை வந்து இந்த தொழில் யார் அந்த தொழில் பண்ண போறா, அவங்களோட டீட்டெயில்ஸ் பற்றியும் அதில் வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்க தான் கொடுக்குறாங்க. மெயின்லி என்ன சொல்றதுன்னா அந்த அனுமதி அவங்க தான் தராங்க, தொழில்முறை அனுமதியும் உணவுக்கு. ஸோ உணவை பற்றி சொல்லிட்டாங்க. உணவு வந்து யார் என்ன செய்ய போறா, யார் யார் இந்த தொழில் செய்ய போறா, அவங்களுக்கு தேவையான லைசன்ஸ் அவங்க தான் கொடுக்குறாங்க. தேர்டு வந்து கவர்மெண்ட்டுக்கும் இவங்க தான் வந்து என்னென்ன இந்த அதாவது ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி, அந்த ரெகுலேஷன்ஸ் பற்றி டோட்டலாக வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே வந்து எஃப்எஸ்எஸ்ஏ தான். ஸோ இதோட ஆஃபீஸஸ் வந்து கிட்டத்தட்ட 6 பிளேசஸில் இருக்குது. டெல்லி, கவுஹாத்தி, மும்பை, கொல்கத்தா, கொச்சின் அண்ட் சென்னை. ஸோ இதில் வந்து இட்ஸ் அதான் நான் சொன்ன மாதிரி இது ஃபுட்டு சேஃப்டி மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் பற்றியும் இவங்க ஆல்ரெடி டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இப்போ கீழே பார்க்க போகிறோம். ஸோ ரோல் ஆன் எஃப்எஸ்எஸ்ஏ நான் சொன்ன மாதிரி எஃப்எஸ்எஸ்ஏ ரெஸ்பான்சிபிள் ஃபார் செட்டிங் standards for food so that the one body to deal with no confusion in the minds of FSS is responsible for setting standards for food so that there is one body to deal with and no confusion in the minds of consumers, traders, manufacturers and investors. ஸோ இட்ஸ் கனெக்டிங் ஆல். ஸோ எல்லாத்துக்கும் தேவையான எல்லா விஷயத்தையும் இது வந்து தெளிவான இதில் நம்ம கொடுக்குறது தான் இந்த எஃப்எஸ்எஸ்ஏ ஃபர்ஸ்ட் ரூல். அதுக்கு ஒரு ஃப்ரேமிங் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் டு லே டவுன் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ், லேயிங் டவுன் கைட்லைன்ஸ் ஃபார் அக்ரிடேஷன் ஆஃப் லேபரேட்டரிஸ் ஃபார் ஃபுட் டெஸ்டிங், providing scientific advice and technical support to the central government, contributing to the development of international technical standards in food, collecting and collating data regarding food consumption, contamination, emerging risks, etc., disseminating information in and promoting awareness about food safety and nutrition in India, and regulatory framework also they're giving. ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியுது என்ன நடைமுறை பண்ணணும். லேபரேட்டரி வந்து அதுக்கான செட்டப், அந்த அக்ரிடேஷன் கொடுக்கறது கூட எஃப்எஸ்எஸ்ஏ தான். அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் அட்வைஸ் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் கூட நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவங்க கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க பை த டெக்னிக்கல் அட்வைஸ் அண்ட் அதர் தன் தட் லேபிளிங் கூட இவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ லேபிளிங் கூட தப்பு நடக்கக்கூடாது, கன்சியூமருக்கு நல்லா அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது இவங்களோட வேலை தான். ஸோ ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் எஃப்எஸ்எஸ்ஏ இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், அது வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ரெகுலேஷன். இதில் வந்து ஃபுட் ப்ராடக்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஃபுட் அடிட்டிவ் ஸ்டாண்டர்ட்ஸ் இதில் இருக்கும். இந்த ரெகுலேஷனில் இதெல்லாம் கவர் ஆகிடும். ஃபுட் ப்ராடக்டோட ஸ்டாண்டர்ட்னு, அதோட ஃபுட் அடிட்டிவோட ஸ்டாண்டர்ட்னு இதில் தெரியும். ரெண்டாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ரெகுலேஷனில் இன்னொரு ரெகுலேஷன் என்னன்னா பேக்கேஜிங் லேபிளிங். இதில் தான் வந்து லேபிளிங் பற்றி டீட்டெயிலிங் கொடுத்துருப்பாங்க. எப்படி பேக்கேஜ் பண்ணணும், எப்படி லேபிளிங் கொடுக்கணும், இதுக்கான என்ன பேக்கேஜிங் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு வந்து அந்த ஃபுட் எஃப்எஸ்எஸ்ஏனால உங்கள்கிட்ட அந்த அமெண்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ப்ராடக்ட் இப்போ வந்து ஒரு மேங்கோ பல் பேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து அலுமினியம் ஃபாயிலை வச்சு யூஸ் பண்ணி பேக் பண்ணணும். அதுக்கு வந்து எல்எல்டிபி, எல்டிபி லைனர்லாம் வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் டீட்டெயில்டாக வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதில். ஸோ இதை பற்றி ஃபுட்டை பற்றி நீங்கள் எடுத்துகிட்டு போனால் அந்த ஃபுட்டுக்கு தேவையான என்ன பேக்கேஜிங் அப்படிங்கிற சூஸ் பண்ணுறது கூட அவங்க வந்து கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அதேமாதிரி லேபிளிங் நான் முன்னாடி சொன்ன மாதிரி
மிஸ்லீடிங் பண்ணாமல் இருக்க மாதிரி மக்களுக்கு அவேர்னஸ் தெரியணும். அந்த அந்த பொருளோட அவேர்னஸ் என்னன்றது எல்லாத்தையும் டீட்டெயில் சொல்கிறது லேபிளிங்கோட ரெகுலேஷன்ஸில் இருக்குது. அது வந்து 2020 இப்போ மாற்றிருக்காங்க. 2011 வந்துச்சு, 2020 இப்போ மாற்றிருக்காங்க. ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ரெகுலேஷன் வந்து கண்டாமினன்ட்ஸ் என்ன, டாக்ஸின்ஸ் என்ன, ரெசிடியூஸ் என்ன, இதெல்லாம் பற்றி இன்னும் டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் லைக் கவரிங் ஆல். ஸோ எஃப்எஸ்எஸ்சி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா, அவங்க எஃப்எஸ்எஸ்சிலேயே வந்து நிறைய பிரிச்சிருக்காங்க. ஃபுட் சேஃப்டி கம்ப்ளைண்ட் சிஸ்டம், இந்த ஃபாஸ்காஸ் மூலமாக நமக்கு வந்து இந்த லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸு இதெல்லாம் இதில் பண்ணிக்கலாம். ஃபாஸ்காஸ் அதே மாதிரி ரீபர்பஸ் யூஸ் குக்கிங் ஆயில் அப்படிங்கிற ரூக்கா. ஸோ அது மூலமாக எங்கே அந்த ரீபர்பஸ் யூஸ் குக்கிங் ஆயில் எப்படி யூஸ் பண்ணணும், என்ன யார் அது, அதுக்கப்புறம் எங்கே டிஸ்போஸ் பண்ணணும், எல்லா பற்றியும் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இன்டர்நேஷனல் ட்ரைனிங் சென்டர் ஃபார் ஃபுட் சேஃப்டி அண்ட் அப்ளைட் நியூட்ரிஷன், ITCFSAN. ஸோ சம் ப்ராடக்ட் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுவோம், லைக் ஓட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தா நிறையா ஃப்ளேவர்ஸு, எசன்ஸ் இதெல்லாம் நிறைய இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த இம்போர்ட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி டெக்னிக்கல் திங்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாமல் நம்ம இது பண்ண அங்கே என்ன அனாலிசிஸ் பண்ணுறாங்க, இங்கே அனாலிசிஸ் நமக்கு நாலேஜ் இருக்காது. ஸோ இம்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த இம்போர்ட் பண்ணும்போது யார் இம்போர்ட் பண்ணுறா, எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி நமக்கு ஆல்ரெடி அதுவும் அந்த கீழே ஃபுட் இம்போர்ட் கிளியரன்ஸ் சிஸ்டத்தில் வரும். அதே மாதிரி அது வந்ததுக்கப்புறம் எப்படி அனலைஸ் பண்ணுங்கிற டேட்டா கூட இவங்க தான் கொடுக்குறாங்க. ஸோ அது இப்போ ஃபுட் லைசன்சிங் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டங்கிறது ஃபாஸ்காஸ்ட்டில் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஃபுட் இம்போர்ட் கிளியரன்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இந்தியன் ஃபுட் லேபரேட்டரிஸ் நெட்ஒர்க்கில் வந்து இந்த லேபரேட்டரி வந்து எப்படி நடத்தணும், அதுக்கான வழிமுறை என்ன, அதுக்கு வந்து யார் வந்து லேப் மேனேஜர் யார், அவங்க ரோல் என்ன, அதுக்கப்புறம் அவங்க காம்பிடன்ஸ் என்ன, எல்லா பற்றியும் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் சேஃப் ஃபுட் சேஃப் ஷேர் ஃபுட்டுங்கிறது வந்து பெரிய பெரிய கிச்சன்ஸ் லைக் IRCTC மாதிரி பெரிய கிச்சனில் வந்து எப்படி ஃபுட்டு வேஸ்ட் ஆகாமல் எப்படி வந்து டிஸ்போஸ் பண்ணுறது, எப்படி இல்லைன்னா டிஸ்போஸ் பண்ணாமல் எப்படி நல்ல குவாலிட்டியில் இருந்ததுன்னா எப்படி யாருக்கு கொடுக்குறது, இதெல்லாம் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுட் சேஃப்டி ட்ரைனிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் திஸ் இஸ் ஃபாஸ்டாக். இது வந்து புதுசாக வந்திருக்கலாம். அது 2019 நினைக்கிறேன், எனக்கு சரியான டேர்ம் ஞாபகம் இல்லை. அதுலேருந்து என்னென்னா 25 ஃபுட் ஹேண்ட்லர்ஸ்க்கு ஒருத்தர் கண்டிப்பாக அந்த ஃபாஸ்டாக் ட்ரைன்டு சர்டிஃபிகேஷன் வாங்கிக்கணும். இது வந்து கொடுக்குறது யாருன்னா ஃபாஸ்டாக் சாரி FSSAI தான் கொடுக்குது. இதுக்கு வந்து ஃபாஸ்டாக் ட்ரைனர்ஸ் இருக்காங்க, ஃபாஸ்டாக் ட்ரைனிங் பாடி இருக்காங்க, ஃபாஸ்டாக் ட்ரைனிங் அசஸர் இருக்காங்க. இது எல்லாமே டோட்டல் தான் ஒரு கம்பைன்டு செட்டப். ஸோ இது வந்து 2 இயர்ஸ் வேலிட் சர்டிஃபிகேட். இது வந்து மில்க்குக்கு, மீட் அண்ட் போல்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் லைக் நியூட்ரிஷன் இது நியூட்ரிஸ்டிக்கல்ஸ்க்கு இதுக்கெலாம் நமக்கு வந்து இப்போ கொடுத்துருக்கோம். ஃபிஷ் ப்ராசஸிங்க்கு கொடுக்குறாங்க ஃபாஸ்டாக் சர்டிஃபிகேட். இப்போ மேண்டேட்டரி இருக்குது. ஸோ ஈட் இந்தியா வந்து இப்போ கிச்சன் வரைக்கும் போய் நம்ம வந்து எந்த ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் கிச்சன் வரைக்கும் போய்ட்டு அவங்களே வாலண்டியராக வந்து அவங்க FSSAI கூப்பிட்டு நீங்கள் என் கிச்சன் ஆடிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் ஹெல்ப், அதாவது செல்ஃப் ஹெல்ப்ங்கிறது என்னோட இது நல்லா இருக்கு, நீங்கள் வந்து பாருங்கள், ஏதாவது அட்வைஸ் கொடுங்க, நாங்கள் மாற்றிக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கூப்பிட்டு இந்த ஈட் இந்தியா மூலமாக நம்ம வந்து அந்த பெரிய பெரிய லார்ஜ் சைஸ் கிச்சன்ஸ்லாம் ஆடிட் பண்ணுறதுக்கு ஒரு வழிவகை செய்யுது. ஸோ சர்வ் சேஃப் ஹைஜீன் ரேட்டிங், இது கூட ஹைஜீன் ரேட்டிங் கூட நமக்கு வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் லைக் மில்க் இண்டஸ்ட்ரி, சிக்கன் மீட் இண்டஸ்ட்ரிலாம் வந்து அவங்களே ஹைஜீன் ரேட்டிங், அதாவது 119 கொஷின்ஸ் இருக்கும். அதாவது PRT பேசிக் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, அவங்க டாய்லெட்ஸ் எப்படி இருக்குது, அவங்க ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருக்குது, அவங்க மேன்பவருக்கு எப்படி வந்து அவங்க ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, உள்ளே வந்து எப்படி வந்து அவங்க கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் பற்றி டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுறது அந்த ஹைஜீன் ரேட்டிங். ஹைஜீன் ரேட்டிங் வந்து நல்ல ரேட்டிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து A+A அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க ரேட்டிங். A+ இருந்தால் திருப்பி 1 இயர் தான் ஆடிட் இருக்கும். மேபி AA+தான் அந்த இந்த ரேஞ்சில் வரும். மேபி அதுக்கு அடுத்த லெவலில் வந்துச்சுன்னா 6 மந்த்துக்கு ஒரு தடவை FSS ஆடிட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நான் சொன்ன ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. அப்புறம் நெட் ப்ரூஃப் ஃபேன்ங்கிறது வந்து அதாவது நம்மளோட இதை பற்றி டீட்டெயில் என்னென்னா நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சயின்டிஃபிக்கல் டேட்டாஸ் எல்லாம் இதில் நமக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். நமக்கு ஃபுட்டை பற்றியும் சரி, அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து கோடெக்ஸ் அலைமென்டரிஸ் கமிஷனுங்கிறது வந்து சேம் HACCPன்னு சொல்லுவோம். அதோட மெயின் பாடி இது. இது வந்து ஃபார்ம் பண்ணது வந்து 1963 பை FAOவும் WHO மூலம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து இதுவும் ஒரு என்னன்னா ஒரு கன்சியூமர் ஹெல்த் அவேர்னஸ் பற்றியும், அதுக்கப்புறம் ஃபேர் ப்ராக்டிசஸ் இன் ஃபுட் ட்ரேட் பற்றியும், அதாவது எப்படி ட்ரேட் பண்ணுறது, இந்தியா டூ வந்து இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிற அங்கே என்ன கல்ச்சர், அங்கே என்ன மாதிரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க, இங்கே என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க, அதில் எப்படி நமக்கு வந்து மெர்ஜ் பண்ணுறது, எப்படி வந்து அவங்களோட ஸ்டாண்டர்ட் நம்ம ஸ்டாண்டர்ட் நம்ம வந்து ஏதாவது ஒரு கனெக்ஷன் இல்லாமல் எப்படி விற்க முடியாதுல்ல. நம்ம என்ன மாதிரி தயாரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு யாராவது வேர்ல்ட் வைடில் இருக்கிற ஆர்கனைசேஷன் ஃபாலோ பண்ணணும். நம்ம கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது இவங்க நமக்கு அது ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இந்த கோடெக்ஸ் அலைமென்டரிஸ்ல இருக்கிறனால கோடெக்ஸ் அலைமென்டரிஸ்ல இருக்கும்போது நம்ம ஃபுட் கோட் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுட் கோட்ல வந்து நமக்கு என்ன கைட்லைன்ஸு, எப்படி அதை பண்ணணும், இதுக்கான ப்ராக்டிசஸ் என்ன,
இதெல்லாம் பற்றி நமக்கு வந்து அதுக்கான வழிமுறைகள் என்ன, அதுக்கான என்னென்ன சப்போர்ட்ஸ் தேவைப்படுதோ அதெல்லாம் இந்த கோடெக்ஸ் ரெமிண்டர்ஸ் நமக்கு எஃப்எஸ்எஸ்சி மூலமாக நமக்கு கொடுக்குறாங்க. இது வந்து எஃப்எஸ்எஸ்சி அப்ரூவ்டு பை சிஎஸ்சி. பார்த்தீங்கன்னா லேபிளிங், மைக்ரோபியாலஜி, அதுக்கப்புறம் ஃபுட் அடிட்டிவ்ஸ், பெஸ்டிசைட், இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து ஓவரால் கவர் பண்ணியிருப்பாங்க இதில். ஸோ அடுத்தது ஐஎஸ்ஓ, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷன், தட் இஸ் த நெக்ஸ்ட் பாடி. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஃப்எஸ்எஸ்சிங்கிறது நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் பாடி. அது வந்து நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய என்ன மக்களோட உணவு உணவு பழக்கவழக்கம் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஃபுட்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ வந்து நமக்கு வந்து ஆஸ் பர் ஆர்டிஏ இருக்கு இல்லைங்களா, ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ், அந்த இதுக்கு தகுந்த மாதிரி எப்படி கொடுக்கணும், எந்த மாதிரி பண்ணணும், இதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது எஃப்எஸ்எஸ்சி. அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி நமக்கு எங்கெங்கே நமக்கு ஸ்டாண்டர்டில் ப்ராப்ளம் இருக்குது, எந்த ஊரில் ரொம்ப இப்போ பீகார் எடுத்துட்டா பீகாரில் வந்து பெரிய அளவுக்கு ஃபுட் ஃபெசிலிட்டியில் வந்து அந்த ஹைஜீன்ஸ் எல்லாம் சரி இல்லை அப்படின்னா, அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அங்கே என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்ன பண்ணணும், அதுக்கான சப்போர்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து எஃப்எஸ்எஸ்சி பண்ணுது. ஸோ அதே சேம் டைம் வந்து என்ன ஃபுட் வந்து கம்மியாக இருக்குது, நியூட்ரிட்டி லெவல் எங்கே கம்மியாக இருக்குது, எந்த ஏரியாவில் கம்மியாக இருக்குது, அது எப்படி நம்ம வந்து அந்த மாநிலத்துக்கோ அந்த பகுதிக்கோ உதவி பண்ணணுங்கிறது, அந்த சப்போர்ட்ஸும் நமக்கு வந்து எஃப்எஸ்எஸ்சி பண்ணுறாங்க. அதர் தென் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் மட்டும் பண்ணுறது இல்லாமல் இந்த மாதிரி சில சப்போர்ட்ஸும் நமக்கு எஃப்எஸ்எஸ்சி கிடைக்குது. இது என்னன்னா எஃப்எஸ்எஸ்சி தான் நமக்கு வந்து டோட்டல் நமக்கு ரெகுலேஷன் பாடி இந்தியாவில் இருக்குது. நமக்கு எப்படி யூஎஸ்ஏல எப்படியே இருக்கிற மாதிரி ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிற மாதிரி இங்கே நமக்கு எஃப்எஸ்எஸ்சியே இருக்குது. ஸோ எஃப்எஸ்எஸ்சி லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வாங்க முடியாது. ஏன்னா நம்ம லீக் அண்ட் ரெகுலேட்டரியாக கவர்ன் பண்ணுறது வந்து நம்ம எஃப்எஸ்எஸ்சி. ஸோ அதனால் பேசிக் செட்டப் வந்து நம்ம எஃப்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும்தான், லைசன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இட்ஸ் மீன் தட் யூ ஆர் ஹேவிங் த எபிலிட்டி ஆர் காம்பிடன்சி டு சப்ளை ஃபுட் ஆர் ப்ராசஸ் ஃபுட் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அதை மட்டும் மறக்க வேண்டாம் யாருமே. எஃப்எஸ்எஸ்சி இல்லாமல் நம்ம கண்டிப்பாக ஐஎஸ்ஓ போக முடியாது. எஃப்எஸ்எஸ்சி இப்போ ஐஎஸ்ஓ போகணுன்னா அவங்க கண்டிப்பாக நம்மளோட எல்லா லீகல் லைசன்ஸும் கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து அடுத்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐஎஸ்ஓ வந்து என்னன்னா நார்மலாக சொல்ல போனால் எப்படி நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது, என்ன நமக்கு பிரச்சனை இருக்குது கம்பெனியில் ஆரம்பிக்கும் போது, அது இன்டர்னல் இஷ்யூ என்ன இருக்குது, எக்ஸ்டர்னல் இஷ்யூ என்ன இருக்குது, அது எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை பற்றி தான் நமக்கு ஃபுல்லாக. ஏன்னா நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க ஐஎஸ்ஓ வந்து இட்ஸ் லைக் அ பிக் குரூப்பு, அது சொல்கிற மாதிரி தான் நம்ம கேட்கணும், நம்ம வந்து இப்படி தான் வச்சுருக்கோம், அதுக்காக இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாற்ற வேண்டியிருக்கு, மேன் பவர் மாற்ற வேண்டியிருக்கு, மேன் பவர் அதிகமாக போட வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஐஎஸ்ஓ வந்து ஒரு சப்போர்ட்டிங் பாடி தான் நமக்கு. ஸோ இட்ஸ் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட்டிங் பாடி. அப்போ என்னன்னா நமக்கு வந்து நாம் எங்கே இருக்கோம், எப்படி இருக்கோம், அது எப்படி நம்ம வந்து இந்த இருக்கிற இடத்துல எப்படி நம்ம மேனேஜ் பண்ணி இந்த உணவுப் பொருளை பாதுகாப்பாக கொடுக்க முடியும், இல்லை ஒரு பொருளை பாதுகாப்பு ஒரு நல்ல குவாலிட்டியில் கொடுக்க முடிகிறது நமக்கு தான் தெரியும். ஸோ ஐஎஸ்ஓ நமக்கு சொல்ல போகிறது இல்லை. ஸோ நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அடாப்ட் பண்ண வேண்டியது ஐஎஸ்ஓட வேலை. அதை விட்டுட்டு ஐஎஸ்ஓக்கு அதை நாம் அடாப்ட் பண்ண போக முடியாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து என்னன்னா அந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் அந்த சாப்டர்ல ஒவ்வொரு 10 கிளாஸஸ் இருக்குதுல, அந்த 10 கிளாஸஸ்ல கரெக்டாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க எப்படி பண்ணணும், எப்படி செய்யணும். இது இல்லாமல் இன்டர்னல் ஆடிட்டு, ட்ரேசபிலிட்டி எல்லாம் இருக்குது. இன்டர்னல் ஆடிட் பண்ணும்போது என்னன்னா அந்த அந்த சிஸ்டம் கரெக்டாக நடந்துட்டு இருக்கா, நம்ம கரெக்டான குவாலிட்டி தான் கொடுத்துட்டு இருக்கோமா, மேன் பவர் கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா, நம்ம ப்ராசஸ் சரியா இருக்கா, நம்ம கொடுத்த ப்ரொசீஜர் சரியா இருக்கா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டாக ரீவாம் பண்ணி பார்த்துக்கணும், செக் பண்ணிக்கலாம். அதுதான் இன்டர்னல் ஆடிட் இருக்குது. அது எம்ஆர்எம்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் ரிவ்யூ மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான ரிசோர்ஸஸ் தேவைப்படுதுன்னா ரிசோர்ஸ் பண்ணி நமக்கு அதுக்கான நம்ம மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம கேட்டு வாங்கிக்கிறோம். ஒரு மேன் பவர் கம்மியாக இருக்குது, என்னால் அது பண்ண முடியல, கண்டிப்பாக தே நீட் டு ப்ரொவைட், இல்லைன்னா அது பண்ண முடியாது. ஃபுட் சேஃப்டிக்கு ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க, கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அது மேனேஜ்மெண்ட் எப்படி நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ண மாதிரி டிஸ்கஸ் பண்ணி நம்ம அதுக்கான தேவையை நிறைவேற்றிக்கலாம். அதே மாதிரி ஒரு ப்ராசஸ்க்கு இது பத்தலை, ஒரு மிஷினரி பத்தலை, அது கூட அவங்க வாங்கி தரணும். அதே சமயத்தில் எல்லாம் கொடுத்தும் நம்ம மேனேஜ்மெண்ட் எல்லாம் கொடுத்தும் நமக்கு வந்து எல்லாம் செஞ்சு கொடுத்து கூட ப்ரொசீஜர்லாம் இருந்து கூட நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா தென் அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்து அவங்க மீட் பண்ண முடியும். அதுக்கு வந்து குவாலிட்டி அப்ஜெக்டிவ் சொல்லுவாங்க, இல்லை ஃபுட் சேஃப்டி அப்ஜெக்டிவ் சொல்லுவாங்க. அப்ஜெக்டிவ்ஸ் இட்ஸ் மெஷரபிள். ஸோ அது வந்து பண்ண முடியல, லைக் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டுங்கிறது ஒரு 100% கஸ்டமர் கம்ப்ளைண்ட், நமக்கு 0 கஸ்டமர் கம்ப்ளைண்ட் இருக்குங்கிறது நமக்கு குவாலிட்டி அப்ஜெக்டிவ்னு வச்சுக்கோங்க. அந்த அப்ஜெக்டிவ் மீட் பண்ண முடியலன்னா தட் சம்திங் ராங் இன் த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் ஆர் சம்திங் ராங் இன் த ப்ராசஸ், சம்திங் ராங் இன் த நம்மளோட மேன் பவர். ஸோ இதை பற்றி இந்த மாதிரி இந்த அளவுக்கு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறது தான் இந்த ஐஎஸ்ஓ.
ஸோ அப்போ புரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு வந்து அந்த ஐஎஸ்ஓ வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுறது அது கேட்கும். என்ன ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுறோம், எஃப்எஸ்எஸ்ஐ ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுறோம் நம்ம குவாலிட்டிக்கு, அதோட பொருளோட தரம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு எஃப்எஸ்எஸ்ஐ சொல்லிருக்கு, அதான் ஃபாலோ பண்ணுறோம். தென் தட் இஸ் யுவர் ஸ்டாண்டர்ட். அதான் ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட். நம்மளோட லோக்கல் ஸ்டாண்டர்ட் தான் நம்மளோட ஐஎஸ்ஓட ஸ்டாண்டர்ட் ஆகும் அந்த பொருளை பற்றி. அதனால ஐஎஸ்ஓவுக்கு தனியாக ஸ்டாண்டர்டு கிடையாது, ஐஎஸ்ஓக்காக நம்ம இது மாற்ற வேண்டியது கிடையாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து ஐஎஸ்ஓ பற்றி பார்க்க போகிறது. இதில் வந்து இன்னும் எக்ஸாக்டாக சொன்னால் ஐஎஸ்ஓ இஸ் வேர்ல்ட் வைட் ஃபெடரேஷன் ஆஃப் நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் பாடிஸ். ஸோ நம்ம இந்தியாவில் இருக்க ஏன் ஐஎஸ்ஓங்கிறது நம்ம வந்து ஏன் இன்னொரு விஷயத்தில் அடுத்தது பிராண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து யூ கேன் ஏபிள் டு செல் எனிவேர் இன் த வேர்ல்ட், இல்லையா? நம்ம சரியா பண்ணிட்டு இருக்கோன்றது கவனிச்சுட்டு இருக்காங்க ஒருத்தர் அப்படின்னா அது ஐஎஸ்ஓ பாடி தான். அது கவனிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஐஎஸ்ஓ வந்து நம்பிக்கை இருக்கிற மற்ற கண்டிஷன் அப்படின்னா நம்மகிட்ட இருந்து பொருள் வாங்குறதுக்கு எந்த தயக்கமும் கிடையாது. அதான் உண்மை. ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் இந்த நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் பாடிஸ் வந்து எல்லாமே இதில் வந்து ஃபெடரேஷன் இருக்காங்க. அதே மாதிரி ஐஎஸ்ஓ இஸ் அ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் தட் கம்பரைஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் பாடிஸ் ஃப்ரம் அதர் மோர் தென் 160 countries with one standards body representing each member country. ஸோ 160 கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் அந்த ரெப்ரசன்டிங் மெம்பர்ஸ் எல்லாம் அதில் குரூப்பில் இருக்காங்க. அது என்னன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் மாறும். இப்போ நம்ம ஊரில் எஃப்எஸ்எஸ்சி இருக்க மாதிரி ஸ்ரீலங்காவில் ஒரு ஃபுட் அண்ட் ட்ரக் ஏதோ ஒன்று இருக்கும், லைக் ஜப்பானில் ஒன்று இருக்கும். ஸோ இது என்னன்னா நம்மளோட பொருளோட தரம் ஒரு மாதிரி இருக்கும், அவங்க பொருளோட தரம் ஒரு மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதை டெஸ்ட் பண்ணுற மெத்தட் ஒரே மாதிரி. நம்ம வந்து அதான் சொல்கிறேன், அந்த டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும், அனாலிசிஸ் பண்ணுற மெத்தட்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து இதை பற்றி என்னென்னா டீட்டெயில்டாக அங்கே டிஸ்கஸ் பண்ணி தான் ஒரு காமனாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஊருக்கு பொருள் இருக்கா, இந்த ஊரில் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஃப்எஸ்எஸ்ஐ வந்து இந்தியாவில் கவர்மெண்ட் இந்தியாவில் விற்கிறதுக்கு இந்த பொருள் சூட்டபிள், ஐஎஸ்ஓ சூட்டபிள். பட் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அவங்க என்ன கேட்குறாங்களோ, மேபி நம்ம வந்து ஒரு ஜப்பானுக்கு பண்ண போகிறோம் அப்படின்னா ஜப்பானில் என்ன ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுறாங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? இந்த ஐஎஸ்ஓ மாதிரி ஒரு சில ஆர்கனைசேஷன் மூலமாக நமக்கு அந்த டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அந்த ஐஎஸ்ஓ அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் தேர்ட் வந்து மெம்பர் ஆர்கனைசேஷன் கொலாபரேட் இன் த டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் டெக்னாலஜி, சயின்டிஃபிக் டெஸ்டிங், ப்ராசஸ், ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், societal issues and more. ISO and its members then sell documents detailing these standards. ஸோ ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் எப்பயுமே எப்படின்னா ஒரு டிராஃப்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடி. அந்த ஸ்டாண்டர்ட் எல்லாத்துக்கும் ஒத்து வருதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இப்போ இந்தியாவில் வந்து ஒரு ரூல் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்றது, எல்லா மாநிலத்திற்கு இருக்கக்கூடிய எம்பிஸ் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். எல்லாருமே சப்போர்ட் பண்ணலாம், அட்லீஸ்ட் சம் 60-70% சப்போர்ட் பண்ணது நம்ம கவர்மெண்ட். பட் அதை இந்த ஐஎஸ்ஓ பொறுத்த வரைக்கும்னா இப்போ 160 கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அது வந்து சூட்டபுளாக இருக்கணும். அதுக்காக டிராஃப்ட் ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 3 to 6 months வெயிட் பண்ணுவாங்க. அது டெக்னிக்கல் ஸ்டாண்டர்டுமாங்க. அது எல்லாத்துக்கும் சூட்டபுளாக இருக்குன்ற பட்சத்தில் தென் இட் வில் பி கன்வெர்டட் டு பர்மனன்ட் ஸ்டாண்டர்ட். அதுதான் அந்த டெக்னிக்கல் ஸ்டாண்டர்டுக்கும் பர்மனன்ட் ஸ்டாண்டர்டுக்கும் உள்ள வித்தியாசம். அது டிராஃப்டாக இருக்கும். டிராஃப்ட் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு அந்த 6 months டைம்குள்ளே நம்ம வந்து எதுவும் சொல்லலை, எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு அது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா தென் இட் வில் பி ப்ராசஸ் ஃபார் த ப்ராப்பர் ஸ்டாண்டர்ட் ஆக்சுவலி. ஸோ இந்த பாப்புலர் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தோன்னா ஐஎஸ்ஓ பொறுத்த வரைக்கும் ஐஎஸ்ஓ 9001 2015 திஸ் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட். இது உங்களுக்கு தெரியும், இது எல்லாத்துக்கும் பொருந்தும். அதாவது வந்து ஒரு சலூனுக்கும் ஐஎஸ்ஓ 9001 கொடுப்பாங்க, பேட்டா செப்பலுக்கும் 9001 கொடுப்பாங்க, ஈவன் ஒரு ஸ்ட்ரீட்டுக்கும் கொடுப்பாங்க. ஸோ இது 9001 ஒரு பெனிஃபிட். ஆனால் இது வந்து இதுதான் பேசிக் ஸ்டாண்டர்ட். ஐஎஸ்ஓ 9001 தான். ஐஎஸ்ஓ 14001 2015 வந்து என்வரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஐஎஸ்ஓ 17025 2017 வந்து நமக்கு வந்து லேபுக்காக கொடுக்குற ஒரு ஸ்டாண்டர்ட். ஐஎஸ்ஓ 45001 2018 ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஐஎஸ்ஓ 22000 2018 வந்து எஸ்பெஷலி ஃபார் ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது வந்து 2005 ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து 2018 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாண்டர்ட். ஸோ எஃப்எஸ்எஸ்சி இஸ் 22000 வெர்ஷன் 5.1 இப்போ இந்த ஸ்டாண்டர்ட். ஆனால் இது வந்து பேசிக்லி வந்து ஐஎஸ்ஓ 22000 இதோட பேஸ் ஸ்டாண்டர்ட் ஆக்சுவலாக. இது அதர் அடிஷனலாக வந்து அடிஷனல் ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்கும், லேபிளிங் ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்கும், லைக் அதுக்காக எப்படி இந்த அலர்ஜென்ஸ் இதை பற்றிலாம் கொஞ்சம் பண்ணியிருப்பாங்க அடிஷனல் ரெக்யூர்மெண்ட்ஸில். அந்த இண்டஸ்ட்ரி பேஸ்ட் அதெல்லாம். ஸோ டேசிப் வந்து த்ரெட் அனாலிசிஸ் கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட் அண்ட் பேசிப் வந்து வல்னரபிலிட்டி அனாலிசிஸ் கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட். இட்ஸ் மெயின்லி இதை டிஸ்கஸ் பண்ணது சப்ளையரை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க.
அவங்க மூலம் என்ன பிரச்சனை வருங்க. பிஆர்பிங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஃப்எஸ்எஸ்சியோட நமக்கு எஃப்எஸ்எஸ்சியில் வந்து ஷெட்யூல் 4 ஒன்று இருக்குது. அது கேள்விப்பட்டிருப்பீங்க. பேசிக்காக என்னென்ன தேவை, கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த பில்டிங்கோட பிளேஸு, எங்கே லே அவுட்டு, என்ன லொக்கேஷன் இருக்குது, அப்புறம் வந்து பர்சனேஜ் எப்படி இருக்குது, பெஸ்ட் கண்ட்ரோல் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அவங்களோட மற்ற விஷயங்கள், அது லைக் அதுக்கு ட்ரேசபிலிட்டி அவங்களுக்கு எப்படி இருக்குது, இதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்கிறதா நமக்கு வந்து பிஆர்பி. ஐஎஸ்ஓ 22000 ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பற்றி தான் பேச போகிறேன். நான் இப்போ ஃபுட் சேஃப்டி பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். இது நமக்கு கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். திஸ் ஸ்டாண்டர்ட் ஹஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட் இன் த இயர் ஆஃப் 2005. நான் சொன்ன ஸ்ட்ரென்தன் ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அலாங் வித் ஹாசிப். ஹாசிப்னா ஹசர் அனாலிசிஸ் கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பண்ணி ஆல்ரெடி நம்ம சொன்ன ஃபிசிக்கல் ஹசார், கெமிக்கல் ஹசார், பயாலஜிக்கல் ஹசார் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஃபுட்டுக்கு என்னென்ன பிரச்சனை உண்டாகக்கூடியது, அது அதை பற்றி தான் அந்த ஹாசிப்ன்றது வரும். அது வந்து ஹசார்ட் வந்து எங்க மூலமாக நமக்கு வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு பொருள் நம்ம கம்பெனிக்கு வருது, அதை வந்து க்ளீன் பண்ணுறோம், அந்த பொருளை க்ளீன் பண்ணி எடுக்கிறோம், சார்ட்டிங் பண்ணுறோம், அதுக்கப்புறம் திருப்பி கட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட் ஆப்ரேஷனும் என்னென்ன பிரச்சனை, அதாவது ஃபிசிக்கல் அண்ட் ஹசார்ட் வரும், கெமிக்கல் அண்ட் ஹசார்ட் வரும், பயாலஜிக்கல் அண்ட் ஹசார்ட் வரும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பகுத்தாய்ந்து அதுக்கு என்ன கண்ட்ரோல் மெஷர் எடுக்கிறங்கிறது தான் நான் ஹாசிப்ங்கிறது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஐஎஸ்ஓ 22000 இருக்கு. திஸ் ஸ்டாண்டர்ட் ஹாஸ் பீன் ஃபர்தர் ஸ்ட்ரென்தன்ட் பை டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட் 2002. டிஎஸ் ஸ்டாண்டர்ட் 2002. அது வந்து பிஆர்பி, அது வந்து என்னன்னா மெயின்லி பிஆர்பி ஸ்டாண்டர்ட். நான் சொன்னே பேசிக்ஸ் ஷெட்யூல் 4ஓட நமக்கு இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன பேசிக் வேணுமோ ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு அதை பற்றி சம்மந்தமாக இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதான் பிஆர்பி ஸ்டாண்டர்ட். About FSMS. FSMS is a set of interrelated elements that establish policy and objectives. ஆமாம், ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு பாலிசி இருக்கும். ஃபுட் சேஃப்டி பாலிசின்னு இருக்கும், அதே குவாலிட்டி பாலிசி இருக்கும். ஃபுட் சேஃப்டி பாலிசி படி நான் வந்து இந்த மாதிரி கவர்மெண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கடைபிடிச்சு நடப்பேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன், இவங்களை வச்சு பண்ணுவேன், அதை என்னோட பொருளோட குவாலிட்டி ஒரே மாதிரி இருக்கும், இதெல்லாம் செய்ய முடியும், நல்லா பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாலிசி இருக்கும். அந்த பாலிசி வந்து எப்படி வந்து அப்ஜெக்டிவ் மூலம் மீட் பண்ண போகிறோம். லைக் ஒரு பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு வந்து ஒரு என்னோட பொருளாதாரம் எங்கேயுமே கெட்டு போகுது, என்னோட கஸ்டமர் கம்பெனிக்கு ரிஜிஸ்டர் ஆகாதுன்னு சொல்றது அப்ஜெக்டிவ்ஸ். பாலிசிங்கிறது எதே நான் எப்பயும் ஒரே மாதிரி பொருளை கொடுப்பேங்கிறது நம்ம பாலிசி. ஸோ இதை பற்றி எல்லாம் இந்த எஃப்எஸ்எம்எஸ்ல இதெல்லாம் நமக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். திஸ் இன்க்ளூட்ஸ் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் லேட் டவுன் பை த எஃப்எஸ்எஸ்சி. ஏன்னா இந்த ப்ரொசீஜரும் கண்ட்ரோல்ஸ் நமக்கு இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் மீட் பண்ண முடியும், பாலிசி அப்ஜெக்டிவ்ஸும் மீட் பண்ண முடியும். ஸோ குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் உங்களுக்கு தெரியும், எப்படி சுத்தமாக இருக்கிறத பொறுத்து நம்மளோட ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, க்ளீன்னஸ்ஸு, இதெல்லாம் பற்றி வரும். ஈவன் மெயின்டெனன்ஸு இதெல்லாம் வரும். அடுத்து குட் ஹைஜீன் ப்ராக்டிசஸ், அசர் அனாலிசிஸ் அண்டு கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட் ஆர் some of them specified under the FSSAI regulation. A combination is used to ensure food safe for human consumption and effective for food business to adopt these regulation procedures. எஃப்எஸ்எம்ஸ் அட்வான்டேஜஸ் என்னன்னா ஆடிட் அப்ரோச் இருக்குது, அதில் யார் வேணால் ஆடிட் பண்ணிக்கலாம். ஃபோக்கஸ் ஆன் ஃபுட் சேஃப்டி ஹாசிப் அப்ரோச் மூலமாக நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கான ஃபுட் சேஃப்டி இஷ்யூஸ் எதுவும் நம்ம எல்லாமே ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் எஃப்எஸ்எம்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா. டிரான்ஸ்பரன்சி, மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லாமே தெரியும் எங்கே இருக்கும், நம்ம எந்த லெவலில் இருக்கோம், பர்ஃபார்மன்ஸ்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கா இல்லையா, சிஸ்டம் கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு இல்லையான்னு. அப்புறம் சப்ளை செயின், நம்ம ட்ரேசபிலிட்டி, லைக் எங்கள் பொருள் யாருக்கு விற்ற வரைக்கும் நம்ம ட்ரேசபிலிட்டி கிடைக்கும். அடுத்தது இன்டெகிரிட்டி ப்ரோக்ராம். ஸோ இது வந்து என்னன்னா ஐஎஸ்ஓ 9001, 22000 இது எல்லாத்துக்கும் ஒரே கிளாஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், 8th கிளாஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், மற்றதெல்லாம் காமன். ஸோ அதனால் ஈஸியாக அக்காமடேட் பண்ணிக்கலாம். அக்கார்டிங் டு த ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006, ஆல் ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர்ஸ் மஸ்ட் ஹேவ் அன் எஃப்எஸ்எம்எஸ் பிளான். இது என்னன்னா இப்போ எஃப்எஸ்எஸ்ஏலேயே கூட ஸ்டேட் லைசன்ஸ், சென்ட்ரல் லைசன்ஸுக்கு போகும்போது என்னன்னா அந்த எஃப்எஸ்எம்எஸ் பிளான் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதுக்கு நான் ஐஎஸ்ஓ போகணும்னு அவசியம் இல்லை, பட் எஃப்எஸ்எம்எஸ் பிளானுங்க ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்படி பண்ண போகிறோம், யார் பண்ண போகிறா, எங்கே பண்ணுவோம், யாருக்கு விற்க போகிறோம், நம்மளோட கிரீவன்ஸ் சிஸ்டம் என்ன, யாருக்கு விற்றோம், இதுக்கான டோட்டல் ட்ராக்கிங் நம்மகிட்ட இருக்கும். இதுதான் எஃப்எஸ்எஸ் பிளான். ஈவன் எஃப்எஸ்எஸ்ஐலேயே வெப்சைட்லேயே கேட்குறாங்க நம்ம அப்ளை பண்ணும்போது. irrespective of the type and size of the food business, FSS plan is created. Whether it's small business or big business, ISO 22000 easily accommodated. So the PRP standards என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சொன்னீங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன், லேஅவுட், பில்டிங்ஸு அண்ட் அசோசியேட் யூட்டிலிட்டிஸ், லேஅவுட் ஆஃப் ப்ரெமிசஸ் இன்க்ளூடிங் ஜோனிங்கு, ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் எம்ப்ளாயி ஃபெசிலிட்டிஸு, சப்ளைஸ் ஆஃப் ஏர், வாட்டர், எனர்ஜி அண்ட் அதர் யூட்டிலிட்டிஸ், பெஸ்ட் கண்ட்ரோலு, வேஸ்ட் அண்ட் சீவேஜ் டிஸ்போசலு, அப்புறம் சஸ்டைனபிலிட்டி ஆஃப் எக்யூப்மெண்ட்டு, சப்ளையர் அப்ரூவலு, ரிசெப்ஷன் ஆஃப் இன்கம் மெட்டீரியல்ஸு, ஸ்டோரேஜு, டிஸ்பேச் வரைக்கும், மெஷர் ஃபார் த ப்ரிவென்ஷன் ஆஃப் கிராஸ் கன்வர்மேஷன், கிளீனிங் அண்ட் டிஸ்இன்ஃபெக்ஷன் அண்ட் பர்சனேஜின் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன், கன்சூமர் அவேர்னஸ்ங்கிறது நம்ம லேபிளிங்கில் வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இதுதான் என்னோட ப்ரெசன்டேஷன். ஸோ ஐ திங்க் நான் கொஞ்சம் எஃப்எஸ்எஸ்ஐ பற்றியும் இதை பற்றி கொஞ்சம் நல்லா டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இட்ஸ்
ஓகே சார். Thank you, Mr. Satish Kumar. உங்களுடைய presentation was very informative and excellent. Thank you very much on behalf of Farm Graduates Tamil Nadu Group. எல்லோருக்கும் தெரிந்தது மாதிரி இந்த Farm Graduates Tamil Nadu Group என்பது பண்ணை பட்டதாரிகள், அதாவது தமிழகத்தில் உள்ள வேளாண்மை துறை, வேளாண்மை தவிர அதன் சகோதர துறைகளான தோட்டக்கலை, கால்நடை, பால்வளம், பட்டு வளர்ச்சி, மீன் வளம் போன்ற அனைத்து துறைகளையும், மேலும் பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி போன்ற சிறப்பு பட்டங்கள் படித்த பட்டதாரிகளையும் இணைத்த ஒரு இணையமாகும். இந்த குழு வாட்ஸ்அப் குழுவாக முதலில் ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக் ஆகியவற்றிலும் சிறந்த நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இன்றைய நிகழ்ச்சி 208வது நிகழ்ச்சியாகும். இந்த குழுவின் சார்பில் நடத்தப்படும் 208வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பான முறையில் தனது பங்கேற்பை நடத்தி நிகழ்த்திய திரு சதீஷ்குமார் அவர்களுக்கு இந்த குழுவின் சார்பிலும் இன்றைய பங்கேற்பாளர்கள் சார்பிலும் எனது நன்றியினை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது கேள்வி நேரம் ஆரம்பிக்கிறது. எனவே அனைவரும் தனது சந்தேகங்களை ஒருவராக கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எவாபரேட் ஆனா கூட உங்களுக்கு வந்து அதுல வந்து கண்டிப்பா அந்த கண்டென்ட் இருக்கும். அதை வந்து கிளீனிங் பண்ணி அது சோடியம் ஹைப்போக்ளோரைட்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்கு. அதை வச்சு 20 ppm வச்சு கிளீனிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அதை திருப்பி ஃபர்தரா அந்த சோடியமோ இல்லை குளோரினோ கூட போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை தனியாக திருப்பி ஃபர்தரா க்ளீன் பண்ணி தான் உங்களுக்கு உள்ள ப்ராசஸிங் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து தான் உள்ள கொண்டு போறாங்க தவிர நீங்க கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ண முடியறதில்ல. அதுக்கான டெக்னாலஜி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி. சில சின்ன பாயிண்ட் சொல்லிடுறேன். சொல்லுங்க சார். அதாவது பொதுவா எந்த ப்ராடக்ட்லயும் எக்ஸ்டர்னல் உள்ள பெஸ்டிசைடை ரிமூவ் பண்றதுக்கு 2% 50 கிராம் per liter 5%, 2 to 5%. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்ப மேங்கோ வாஷ் பண்ணா கொஞ்சம் ப்ராடக்ட் போயிடும், கொஞ்சம் பெஸ்டிசைட் போயிடும். அப்புறம் வந்து இந்த இது 2% சோடியம் கார்பனேட்டான்னு எனக்கு மறந்து போச்சு. நான் ரிட்டையர்ட் ஆகி 6 வருஷம் ஆச்சு. டாக்ஸிகாலஜியில் ஒர்க் பண்ணி ஒரு 5 வருஷம் ஆச்சு. சோடியம் கார்பனேட் ஆர் பைகார்பனேட், ஒன்னு ஆப்பச்சோடா, ஒன்னு வாஷிங் சோடா, ரைட்டா? ஓகே. ஆமா, அது என்ன சார்? அது பைகார்பனேட் என்ன சார்? அது பைகார்பனேட் வாஷிங் சோடாவா? பைகார்பனேட், சோடியம் பைகார்பனேட் அல்லது கார்பனேட்டை வச்சு 20 கிராம் per liter வச்சு தண்ணியில முக்கி லைட்டா தொடச்சி எடுக்கணும். ஏன்னா வந்து மேங்கோவை பொறுத்தவரை மேங்கோல ஈரம் பட்டு அப்புறம் அது ப்ராசஸ் 2 நாள் கழிச்சு ப்ராசஸ் பண்ணீங்கன்னா அதுல வந்து ஆந்திரகோனஸ் டிசீஸ் வந்துடும். அந்த இது பழம் இதா கெட்டு போயிடும். அதனால இது பண்ணலாம். இது போக வந்து நம்முடைய உணவு முறைகளிலே நிறைய முறைகள் நம்ம வந்து எதையும் கழுவி வறுத்து அரைச்சி தூளாக்கி உப்பு போட்டு சாப்பிடுறோம், ரைட்டா? அதனாலதான் நம்முடைய இந்தியாவில வந்து நம்முடைய உணவு முறையில பூச்சி மருந்து தாக்கம் நம்முடைய உணவுல கம்மியா இருக்கு. அதே சமயம் நம்ம சாலடு, பச்சைக்காயிறு, அரைகுறையா வெந்த மட்டனு, அரைகுறையா வெந்த களி, அரைகுறையா வெந்த இதுல வந்து வரும். ஜஸ்ட் சொல்றதுக்கா சொன்னேன். இங்க வந்து டாக்ஸிகாலஜி லேபரேட்டரி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சென்டர் ஃபார் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்டடீஸ் TNE கோயம்புத்தூர், அத இன்சைட்டிசைட் டாக்ஸிகாலஜி லேபரேட்டரி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சென்டர் ஃபார் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்டடீஸ் TNE கோயம்புத்தூர்ல நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது பேர் வந்து amelioration of pesticide residue. It may be pesticide, it may be insecticide or fungicide or weedicide. இதை வந்து எப்படி அமிலியரேட் பண்றது, அதாவது how to remove அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வாட்டர்லயே ரிமூவ் பண்ணலாம். வாட்டர்லயும் பெஸ்டிசைடு ஃப்ரீ ஆக்கிடலாம் வாட்டரையும். அதுக்கு சில இதுல ரன் த்ரூ த சம் இது மெட்டீரியலோட ரன் பண்ணணும். ஏன்னா டாக்ஸிகாலஜிலேயே நாங்க பெஸ்டிசைடு சாம்பிள் டெஸ்ட் பண்ணும் போதே அந்த ஈக்விப்மெண்ட்டுக்குள்ள உள்ள பெஸ்டிசைடையும் நம்ம வெளியெடுக்கணும், ரைட்டா? ஹவு டு ரிமூவ் த பெஸ்டிசைடு ட்ரேசஸ் இருக்கக்கூடாது. அதனால ப்ராசஸ் இருக்கு.
அதை வந்து எல்லா கம்பெனியும் பண்ணலாம், ஆனா ஏன் பண்ணலன்னு தெரியல. அதான் ஒரு சின்ன விஷயம். ஓகே, தேங்க்யூ 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 தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வேற யாராச்சும் கருத்துக்கள் எதுவும் தெரிவிக்க வேண்டியது இருக்குதா? எனி அதர் இன்ட்ராக்ஷன்? நான் ஒரு சஜஷன் சொல்றேன். சொல்லுங்க சார். சஜஷன் இல்ல, அதாவது இப்போ அந்த எடிபிள் ஆயில் யூஸ் பண்றவங்க அந்த உள்ளருக்கு ஆயில் வேஸ்ட் ஆகக்கூடாது, அந்த எடிபிள் ஆயில் அந்த பேக்கிங்க அப்படியே உள்ள போடுறாங்க ஃப்ரை பண்ண. அது கொஞ்ச நேரத்துல அந்த பிளாஸ்டிக் எல்லாமே கரைஞ்சி எண்ணெயோட எண்ணெயா சேர்ந்துருக்கு. இந்த பிராக்டிஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுல செஞ்சதான் வடா உளுந்து கூட எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். 90% ஆஃப் த ஹோட்டல்ஸ் ஆர் ரோட் சைட் வெண்டர்ஸ் பூரா இதுதான் பண்ணிட்டு இருக்கு. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இது அப்சர்வேஷன். ஸோ அந்த பேக்கிங் வந்து கரையாம இருக்கிறதுக்கு இப்படியெல்லாம் நடக்குதுன்னா அந்த சேஃப்டிக்காக என்ன செய்யணுமோ, கவர்மெண்ட் ஷுட் இன்ட்ரோடியூஸ் a new formula for making packing which should not be dissolved in oil அப்படின்ட்டு எடிபிள் ஆயில் அந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சு சொல்லணும். இருக்கு பட் ஏன் இப்படி இவ்வளவு வருஷத்தை அலோவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. சார் ரூபான்னு ஒன்று இருக்கு சார், ரீயூஸ்டு குக்கிங் ஆயில்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு சார். அதுலேயே எல்லாமே நமக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஃபாலோ, அதான் சார் சொன்ன மாதிரி நம்ம எஃப்எஸ்ஓ வந்து எவ்வளோ விஷயத்த பார்க்க முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ நம்மளோட ஓன், அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக தயவுசெய்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட ட்ரை பண்ணுங்க. அதான் வேறு வழி இல்லை. அவனுக்கு ஒண்ணுமே இல்லிட்ரேட் தெரியாது. அது கரையிறதுனாலதான் அந்த கெமிக்கல் அப்படியே எண்ணெயோட எண்ணெய் கலந்துடுது. அந்த கரையாம இருக்கிற மாதிரி பேக்கிங் போட்டான்னா எடுத்து வெளியதானே வீசி ஆகணும். ஸோ அந்த மாதிரி இன்னோவேட்டிவா கண்டுபிடிச்சு கொடுக்கலாம்ல கம்பெனிஸ். இல்ல கம்பெனிஸ் ஆவது திங்கிங் பாசிட்டிவ்லி, நம்ம கம்பெனி ப்ராடக்ட் ஒருத்தன் சாப்பிடுறான், இந்த மருந்து பண்றாங்க அப்படின்னு அவங்களாவது போடணும். அந்த சென்ஸ் அவங்களுக்கும் கிடையாது. ஸோ கவர்மெண்ட் ஆல்சோ நாட் கேரிங் வெல் ஆன் திஸ் unethical practice. நிறைய இருக்கு, இன்னும் சொல்லிட்டே போலாம். நமக்கு ஆயுஷ் வந்து பகவான் கெட்டியா கொடுத்ததுனால நம்ம இத்தனை பேர் நம்ம போயிட்டு இருக்கோம். அதுக்கு கூடுதலா இன்னொரு தகவல் சொல்ல விரும்புறேன் சார். கன்சர்ன் சார், சொல்லுங்க. பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம், ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஒன்ஸ் குக்குடு ஆயில திரும்பி அவன் ரீசேல் பண்றான். அந்த ஆயில வாங்கிட்டு வந்துதான் சில்லி கடையில, போண்டா கடையில, பஜ்ஜி கடையில போடுறான். அதோட கூட என்ன பண்றாங்கன்னா ஆயில் குறைய திரும்பி அதுக்குள்ளேயே திரும்பி ஆயில ஊத்திக்கிட்டே இருக்கிறான். இப்ப அது வந்து ஆயில மாத்துறதே கிடையாது. அவங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்க, திரும்பி ஃபில்டர் பண்ணிக்குவாங்க. ஃபில்டர் பண்ணி வச்சு மறுநாள் திரும்பி அந்த ஆயில ஊத்திட்டு எவ்வளவு ஆயில் வச்சிருக்கோ அந்த ஆயில ஊத்தி அதுக்கப்புறம் திரும்பி அதுல ஆயில ஆட் பண்ணி அதை குக் பண்ணிட்டு இருக்காங்க. இது நடைமுறையில நடந்துதான் இருக்கு. நாமளும் பஜ்ஜி போண்டா சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். அது ஒன்றும் பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது. அது எஃப்எஸ்எஸ் வாங்கி சர்டிஃபிகேட் வாங்கின கடையிலயும் அப்படிதான் இருக்கு. எஃப்எஸ்எஸ் வாங்கிட்டு போகாம ஒரு பாட்டியம்மா விற்கிற கடையில அப்படி பாட்டியம்மா என்ன வாங்குறாங்க, அவங்க என்ன 1 லிட்டர் வாங்குவாங்க, யூஸ் பண்ணுவாங்க, ஒரு 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுவாங்க. சின்ன கடைகள்லாம் பெரிய பெரிய கடைகளா இருக்கு பாருங்க. ஒரு சின்ன ஒரு ஊருக்குள்ள ஒரு பெரிய கடையா இருக்கும். ஒரு 1000 பேர் வந்து 500 பேர் 1000 பேர் டீ கடைகளை குடிக்கிற மாதிரி பஜ்ஜி 4 பஜ்ஜி சாப்பிடுவோம் போவான். அது மாதிரி கடைகள் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த எஃப்எஸ்எஸ் பண்ணாதான் இதெல்லாம் பண்ண முடியும். அது ஏற்கனவே நான் சொன்னாப்புல மேன் பவர் தான் மிக மிக பெஸ்டிசைட் சொன்னீங்க பாத்தீங்களா. வாட்டர் யூஸ் பண்ணாங்க இல்லையா, ஹெல்த் ட்ரிங்க்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர்ல அந்த புழுக்கள்லாம் கொல்றதுக்கு ஒரு மினிமம் லெவல் ஆஃப் பெஸ்டிசைட் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அவங்க அந்த எஃப்எஸ்எஸ்ஏலே அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வருது. இத்தனை பிபிஎம் பெஸ்டிசைட் யூஸ் பண்ணலாம் இது அப்படின்னு சொல்லி இருக்கு. அதை பேஸ் பண்ணி அவங்க கம்பெனி பண்ணாங்க. அது ஓவரா போயிருக்கு. ஓவரா அவங்க அதையும் தாண்டி அதிகமா யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி இந்த பேக்கேஜ் ஃபுட்லாம் பார்த்து இந்த கலரிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா. அது அதே மாதிரி அந்த கார்சினோஜெனிக் கிரியேட் பண்ணக்கூடிய சால்ட், அந்த ஃபுட்டு கெட்டு போகாம இருக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க இல்லையா, அந்த கெமிக்கல் பூராமே கார்சினோஜெனிக் தான். அவன் வந்து இத்தனை பிபிஎம் தான் யூஸ் பண்ணுன்னு இருக்கு. ஆனா அதை மாதிரி 200 டைம்ஸ் 300 டைம்ஸ் போடுறான். இப்ப இந்த உதாரணமா சொல்ல போனா இந்த ஊறுகாயில் பாட்டில்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல நீங்க இன்னைக்கு எடுத்து பாத்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஏ வாங்கின கம்பெனிஸ்லயே எடுத்தீங்கன்னா கூட அந்த ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்றான் பாத்தீங்களா. இப்ப 100 ppm தான் இருக்குன்னாக்கா அது வந்து மோர் தென் 10,000 ppm இருக்கு. அது இன்னைக்கே நீங்க வேணா எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லா கம்பெனியுமே அப்படி ஹையர் லெவல் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணி தான் அதை வச்சிருக்கான். அதனால செல்ஃப் லைஃப் வந்து அவன் 6 மாசம் கொடுக்குறான். இது மாதிரிலாம் கொடுக்கும்போது அந்த இல்லைன்னா அது சீக்கிரமா கெட்டு போயிடும். அந்த ப்ரிசர்வேட்டிவ் அந்த அளவுக்கு போடலனாக்கா
ஆனா அவங்க சொல்றக்கூடிய லெவல் 100 ppm தான் சொல்லியிருப்பாங்க FSSAல. ஆனா அவங்க போடுறது 10,000 ppm 20,000 ppm இந்த அளவுக்கு தான் ஆக்சுவலா போட்டுக்கிட்டு வித்துட்டு இருக்காங்க. நீங்க வேணா செக் பண்ணி கூட பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ப்ரூவன் ஃபேக்ட். அது ஏதோ தெரியாம எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அது என்னைக்கு பார்ப்போம், அது என்னைக்கு விடியுமோ இன்னைக்கு விடியட்டும். தேங்க்யூ சார். தேங்க்யூ குணசேகரன் சார். சார் பழனிவேலு சார் எதுவும் பேசுறீங்களா சார்? அன்மியூட் பண்ணிக்கிங்க. பழனிவேலு சார் அன்மியூட் பண்ணிக்கிங்க. சார் நீங்க மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிக்கிங்க. பழனிவேலு சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சரி சார், எக்ஸிட் ஆயிட்டாங்க. மைக்கு ஒரு படம் இருக்கு சொல்லுங்க. ஒரு மைக்கு படத்துல சிவப்பு கோட் இருக்கும், தொட்டா ஆஃப் ஆயிருக்கு. இல்ல அவரு போயிட்டு அவருக்கு தெரியணும்ல, அதுக்கு ஒரு தனியா கிளாஸ் எடுக்கணும். சதீஷ் என்ன பிசினஸ் பண்றீங்க சேலத்துல? சார் இந்த மாதிரி இந்த ISO சர்டிஃபிகேஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது கம்பெனிகளுக்கு, லைக் ஃபாஸ்டாக் சர்டிஃபிகேட் கொடுக்குறது. ஃபாஸ்டாக் வந்து இப்போ ரீசெண்டாக நீங்கள் சொன்னீங்க இல்லையா, யார் இதெல்லாம் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய 25 ஃபுட் ஹேண்ட்லர்ஸ்க்கு ஒருத்தர் கண்டிப்பாக FSSAலேருந்து சர்டிஃபை பண்ண ட்ரைனராக இருக்கணும். அது வந்து ஃபாஸ்டாக்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுட் சேஃப்டி சூப்பர்வைசர்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, FSSA கொடுக்குறாங்க, 2 years வேலிட் அது. ஓகேங்களா? அது வந்து இப்போ அதுவும் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் சார். அது இல்லாமல் நான் லீட் ஆகிட்டு இருக்கனால சில கம்பெனிகளுக்கு ஸ்டேன்ஸ் டீ, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் பிரெட்ஸு, அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் நேட்டிவ் ஸ்பெஷல் ஒரு கம்பெனிக்கு லேப் சப்போர்ட் பண்ணி கொடுத்தேன். லேப் அவங்க FSSA லேப் ஒன்று வேணும்னு கேட்டாங்க, பண்ணி கொடுத்தேன். அப்புறம் லேபிளிங் சப்போர்ட்டு, அது தவிர வந்து வீக்லி ட்ரைனிங்ஸ். இப்போ கம்மிங் சண்டே கூட லேபிளிங் கேட்டிங்க, லேபிளிங் ரெகுலேஷனுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம், அது சண்டே. இது மாதிரி ட்ரைனிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். இது தவிர வந்து லைக் எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ், ஏதாவது சில கம்பெனிகளுக்கு வந்து தெரியாது, புது கம்பெனிகள் ஸ்டார்ட் அப்புக்கு மெயினாக ஸ்டார்ட்-அப்புக்கு பார்த்தீங்கன்னா வந்து எங்கே அனலைசிஸ் பண்ணுறது, எந்த லேபில் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய இடத்துல வந்து நிறைய கன்சல்டன்ட் பேரில் வந்து தப்பான தகவல் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அவங்களோட காசு பார்க்க தான் பார்க்குறாங்க. அதில் என்னென்னா நிறைய தகவல் வந்து அதை என்ன கவர்மெண்ட் சொல்லுதுங்கிறது மக்களுக்கு தெரியறது இல்லை, மக்கள் என்ன சொல்கிறான்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியுது. நீங்கள் சொன்ன அதே வார்த்தை தான். அதுக்கு வந்து சரியான ஆளுங்க இல்லை இந்த கன்சல்டன்ட் பேரில். அதுக்கு தான் நான் வந்து இந்த ஃபுட் டெக்னாலஜி இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிட்டு 16 yearsல இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏதோ ஒரு வேக்கம் இருக்கு இந்த ஏரியாவில், மெயினாக நம்ம கொங்கு மண்டலம்னு சொல்லக்கூடிய சேலம், ஈரோடு இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய யாரும் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை சொல்லப்போனால். ஸோ அதனால கொஞ்சம் அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குன்னு தோணுச்சுங்க. அதெல்லாம் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது கூட நம்மகிட்ட டீம் இருக்குது சார். அது ஈரோட்டில் வந்து பவானியில் இருக்காரு, அவர் BSc அக்ரி தான், நம்ம ஜூனியரு. அவர் வந்து தனியாக வச்சிருக்காரு நேஷனல் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க மூலமாக கூட சில கம்பெனிகளுக்கு தேவைப்படும் ஸ்டார்ட்-அப்புக்கு மெயினாக சப்போர்ட் பண்ணுறேன், மெயினாக ஸ்டார்ட்-அப் சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ இது இல்லாமல் டேபிஃப் இருக்கு இல்லைங்களா, நம்ம அன்பில் தெர்மல் காலேஜ், அதில் இருக்கக்கூடிய அக்ரி பிஸ்னஸ் இன்குபேட்டர் ஃபார்மில் நான் ஒரு மென்டராக இருக்கேன். எவ்ரி மந்த் அங்கே போய் அவங்க ஸ்டார்ட்-அப் ப்ரோக்ராம் சப்போர்ட் பண்ணுவேன். அதெல்லாம் பெரிய யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் இன்குபேஷனுக்கும் நான் அதுலேயே ஒரு மென்டராக இருக்கேன். ஸோ அங்கேயும் ஏதாவது தேவைப்பட்டால் நான் சப்போர்ட் பண்ணுறேன் சார். இது தவிர வந்து காவேரி காலேஜ் திருச்சி உமன்ஸ் காலேஜ், அங்கே கூட அப்பப்போ இந்த மாதிரி என்டர்பிரனர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இதுதான் என்னோட பேசிக்ஸ் ஒர்க்கு. அது இல்லாமல் மேன் பவர் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் சில கம்பெனியில் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த ரைட் கேண்டிடேட் வந்து நான் அதுக்கு எதுவும் பணம் வாங்குறது கிடையாது. ரைட் கேண்டிடேட் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுட் டெக்னாலஜி படிச்சிங்கன்னா நம்ம கூட படிச்சிங்கன்னா நிறைய பேர் ஒவ்வொரு கம்பெனியில் இருக்காங்க. அவங்களுக்கு தேவைங்கிறது அவங்களுக்கு அது தெரியறதில்ல, கிடைக்கிறதில்ல. அது ரைட் கேண்டிடேட்டை பார்த்து அவங்களுக்கு கரெக்டாக கன்வின்ஸ் பண்ணி அவங்களை இன்டர்வியூ நான் தனிப்பட்ட முறையில் பண்ணி அவங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி சிலதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஸோ அதனால் லைக் இட்ஸ் சர்வீஸ் ஓரியன்டாக தான் போயிட்டு இருக்கு இப்போ போகலாம். தேங்க்யூ. நாம இந்த நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வேற யாராச்சும் பேச வேண்டியது பேசலாம் அல்லது முடிச்சுக்கலாம். இப்போ இன்றைய நிகழ்ச்சி ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் தொடர்பான தலைப்பில் திரு சதீஷ்குமார் அவர்கள் அருமையான தகவல்கள், இது நமக்கு வழக்கமாக உள்ள நிகழ்வுகளை
விட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தொழில்நுட்ப தகவல்கள் நமக்கு வழங்கினார்கள். அவர்களுக்கு நமது ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் குழுவின் சார்பிலும் இன்றைய பங்கேற்பாளர்கள் சார்பிலும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரும் நமது ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் குரூப்போட மெம்பர் தான். ஸோ அவரை இன்னும் பல நிகழ்ச்சிகள் நமக்கு வழங்கி எல்லோருக்கும் எல்லா தகவல்களும் தெரிவிக்க உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் சிறப்பான முறையில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல புதியதாக பலர் வந்து கலந்து கொண்டுகிட்டாங்க. அவங்க அனைவரையும் நான் வரவேற்று அவர்களுக்கு நமது சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு நிகழ்ச்சியில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சார். வணக்கம்.